விருச்சிக ராசிக்கு 2026 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரகசிய உண்மைகள் நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். 2026 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத கொஞ்சம் முன்கூட்டியே நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம 2025 தான் இருக்கோம்னாலுமே நீங்கள் மிக சரியான திட்டமிடுதல்கள் மற்றும் உங்களுக்கு இனிமேல் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தெரிந்து கொண்டீர்கள் என்றால் அதற்கு தகுந்தாப்புல நீங்கள் உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்காக தான் முன்கூட்டியே இந்த பதிவை நம்ம தரோம். 12 ராசிகள்லையுமே இப்போ இந்த 2026 கிரகங்கள் மாறுபாடுகள்னால ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் ஒரு சில ராசிகள் நீங்கள் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டமாகவும் இது இருக்குது. ஏன்னா 2025 அப்படி அமைஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட 4 கிரகங்களும் ஒரே சமயத்தில் பயிற்சி அடைஞ்சு ஏகப்பட்ட விஷயங்கள் மாறுபாடெல்லாம் உருவாகி இப்போ 2026 பார்த்தீங்கன்னா அது எல்லாமே ஒரு பொசிஷனுக்கு உங்களுக்கு ரெகுலராக பலன் தரப்போகுது. ஸோ இதில் சனி பயிற்சினால் பலன் பெறாதவர்கள் கூட 2026 உங்களுக்கு பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிறத சொல்லலாம். இப்போ இந்த பயிற்சி பலன்களை பார்க்கும் பொழுது உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க எனக்கு வெற்றி கிடைப்பதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நீங்கள் எழுப்புவீர்கள் என்றால் அதற்கான பதில் இந்த பகுதியின் இறுதியில் நான் சொல்ல போகிறேன். அது எண் கணித ரீதியானது. கிரகங்கள் ரீதியான பலன்களை இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. பட் லைஃப் லாங்குக்கும் எனக்கு கிரகங்கள் எப்படி சாதகமாக இருந்தாலும் சரி பாதகமாக இருந்தாலும் சரி, சாதகமாக இருந்தால் அதிகப்படியான வெற்றிகளும், பாதகமாக இருக்கிற சமயத்தில் எனக்கு பாதிப்புகள் இல்லாத வகையிலும் நீங்கள் வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த பலன்களை முழுமையாக பார்த்து கடைசியாக நான் சொல்லக்கூடிய இலவச பொது பலன்களை பற்றிய குறிப்பை பார்த்துட்டு உங்களுடைய பிறந்த தேதியும் உங்களுடைய முழு பெயரையும் இனிஷியலோட ஆங்கிலத்தில் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை பற்றின குறிப்பை இந்த பகுதியின் இறுதியில் நான் சொல்கிறேன். இப்போ பகுதிக்குள்ளார போகலாம். விருச்சிகத்திற்கு கொஞ்ச நாளாகவே சனியின் தாக்கங்கள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ரொம்ப நொந்து தான் போயிருந்தீங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனால் கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடியே கிரக பயிற்சிகள் நடக்கும் பொழுது இந்த அர்த்தாஷ்டம சனியெல்லாம் விட்டு விலகி வந்துட்டீங்க நீங்கள். ஆனால் இந்த 2026 வருட முதல் பகுதியில் என்னதான் சுபகிரகமாகவே இருந்தாலும் குரு உங்களுக்கு 8ஆம் வீட்டில் நிற்கிறார். இந்த 8ஆம் வீடு அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு சிறந்த ஸ்தானம் அப்படின்னு சொல்ல முடியாதனாலும் மார்ச்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதே குரு பகவான் பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டிற்கு வந்துவிடுகிறார். அப்போ பாக்கியத்தில் ஒரு சுபகிரகம் நிற்க உங்களுக்கு எதை தொட்டாலுமே பொன்னாகும், ரொம்ப நல்லது நடக்கும். ஆனால் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய்ந்து இது நமக்கு செட் ஆகும், இது செட் ஆகாது, இந்த நேரத்தில் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு மதிப்பீடோடு இறங்குனீங்கன்னா உங்களுக்கு ஷுவர் ஷாட் சக்ஸஸ் அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். ரொம்ப இந்த ஹேஸ்டி டிசிஷன்ஸ்னு சொல்லுவாங்க, அவசர கதியில் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே இந்த 2026 சுத்தமாகவே இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த வருஷம் உங்களுக்கு பாசிட்டிவாக அமையுதுங்கும்போது ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் நிதானித்து செய்தீர்கள் என்றாலே போதுமானது. அதுலேயும் உங்களுக்கு இந்த விருச்சிக ராசிக்கு சனி பகவான் பார்த்தீங்கன்னா 5ஆம் வீட்டிற்கு வருகிறார், பஞ்சமஸ்தானத்திற்கு வருகிறார். 5ஆம் வீட்டில் வரக்கூடிய சனியால் உங்களுக்கு பெரிய கெடுதல்கள் அப்படிங்கிறது நிகழ்ந்துடாது. ஏன்னா கேந்திரத்தில் இருக்கக்கூடிய சனி கெடுதல்கள் செய்ய முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதோட வேற உங்களுக்கு ஏற்கனவே இந்த அர்த்தாசிரம சனியெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ கஷ்டமான காலகட்டத்தை விட்டு நீங்கள் நகர்ந்து வரீங்க. அப்படிங்கும்போது 2026 மிக சரியாக பயன்படுத்தி கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமாகவே கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தின் மீது மட்டும் அப்பப்போ உங்களுக்கு ஒரு சில அக்கறைகள் அப்படிங்கிறது தேவை. ஏன்னா சில நேரங்களில் மைக்ரைன் போன்ற தலைவலிகள் வருவது அல்லது உங்களுக்கு விருப்பப்பட்ட விஷயங்கள் வேகமாக நடந்து முடியாமல் காலதாமதமாகிறது, இது எல்லாமே ஒரு நல்ல விஷயத்திற்காக தான் நீங்கள் நம்பணும். இது காலதாமதம் ஆகுதுன்னாலே வேற ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் இது அடி போடுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக 2026 உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் பொழுது இந்த ஆண்டு எனக்கு லைஃப்பில் எல்லா வகையிலையுமே சந்தோஷத்தை தந்தது அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். இவ்வளோ நேரம் நீங்கள் 2026 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி உங்களுக்கு எல்லா காலங்கள்லேயும் வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பெயரை உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டியனிற்கும் பொருத்தமாக அமைத்து கொள்ளும் பொழுது அங்கு ஒரு மாபெரும் சக்தி உருவாகி உங்களுடைய பெயரே எந்திரமாகவும்
அதை இயக்கக்கூடிய ஆக்சுவலாக உங்களுடைய உடல் இயந்திரமாகவும் உங்களுடைய பெயர் மந்திரமாகவும் செயல்படுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். இப்போ பழைய கோயில்களெல்லாம் பார்த்தீங்கன்னா மந்திர உச்சாரணங்கள்லாம் செய்து அந்த கருவறையில் அந்த மூலவரை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. அப்படி பிரதிஷ்டை பண்ணியிருக்கக்கூடிய தெய்வத்திலிருந்து உங்களுக்கு நிறைய பலன்கள் கிடைப்பது போல உங்களுடைய பெயரே மந்திர சக்தியாக உருவாகி உங்களுடைய உடல் எந்திரத்தை செய்யக்கூடிய வல்லமை வந்து ஒரு சக்தி மிகுந்த அதிர்ஷ்ட பெயருக்கு உண்டு. இது இத்தனை வருட காலம் 20 வருஷத்துக்கு மேற்பட்ட என்னுடைய அனுபவத்தில் என்னுடைய நிறைய கிளைண்ட்ஸ் வந்து பெயர் திருத்தத்தினால் வெற்றி பெற்றவர்கள் அன்றாடம் எனக்கு தொடர்பு கொண்டு அவங்க ஃபீட்பேக்கை சொல்லிட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கும் அது போன்ற ஒரு வெற்றி லைஃப் லாங்குக்கும் கிரக பயிற்சிகள் எப்படி இருந்தாலும் நல்லபடியாக உங்களுக்கு லைஃப் அமையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதியும் உங்களுடைய பெயரையும் எனக்கு முதல்ல அனுப்பிச்சி விடுங்க. அது தற்போது நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிற வரைக்குமான விஷயங்களை நான் இலவச பொது பலன்களாக வழங்குறேன். நிறைய பேருக்கு ஆல்ரெடி நல்லா அமைஞ்சிருக்கும், அவங்களுக்கு நல்லா அமைஞ்சிருக்குன்னே நான் சொல்லிட போகிறேன். அப்படி அமையாதவர்களுக்கு என்ன செய்யணுங்கிறத நான் சொல்லுவேன். அது நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பெய்டு கன்சல்டேஷனாக நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த இலவச பொது பலன்களில் உங்களுடைய பிறந்த தேதி பற்றின குறிப்பு வரப்போகுது, பிறந்த தேதியின் கூட்டு எண் பற்றிய குறிப்பு வரப்போகுது, உங்களுடைய பெயர் தற்போது என்ன நம்பரில் அமைஞ்சிருக்கு, அது என்ன விதமான பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்குங்கிற தகவல்கள் எல்லாமே நான் அனுப்பப் போகிறேன். இதில் முதலில் வரக்கூடிய 100 நபர்களுக்கு உடனடியாகவே என்னால் அந்த இலவச பொது பலன்களை கொடுத்துட முடியும். அடுத்தடுத்து வரக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் காலதாமதமாகவும் சில நேரங்கள் கொடுக்க முடியாமலே கூட போகலாம். அதனால் அந்த முதல் 100 பேர் உடனடியாகவே நீங்கள் பலன் பெறுவீர்கள். 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதில் அனுப்பி வைக்கப்படும். இதில் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்கள் உங்களுடைய வியாபாரம் சரியாக போகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் வியாபார பேரையுமே எனக்கு நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிச்சி வைக்கலாம். அது உங்களுக்கு பொருந்திருக்கா இல்லையாங்கிற தகவலையும் நான் சொல்லுவேன். பிறந்த குழந்தை ஏதேனும் உங்களுக்கு இருந்து அந்த குழந்தைக்கு நீங்கள் பெயர் சூட்டி இருந்தீர்கள் என்றால் குழந்தையுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், குழந்தைக்கு நீங்கள் அமைத்த பெயர் இனிஷியலோட எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பெயர்கள் எல்லாமே ஆங்கிலத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண வேண்டாம். அப்போ தான் என்னால் உங்களுக்கு அதில் என்னுடைய வாய்ஸ் ரெக்கார்டிங்கை அனுப்ப முடியும். சப்போஸ் குழந்தைக்கு பேரே வைக்கலைன்னா நீங்கள் பிறந்த நேரத்தையும் குழந்தை ஆனா பெண்ணாங்கிறத குறிப்பிட்டு தேதியை அனுப்புங்க. அந்த குழந்தைக்கு என்ன நட்சத்திரம், அந்த பிறந்த தேதிக்குரிய அம்சங்கள் என்னங்கிறத நான் பதிவில் அனுப்புகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.